ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு. சே இவர் பண்ணுற அநியாயம் இருக்கு. பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள நான் பார்க்குறேன். ஹாய் சொல்லுங்க. ஹலோ இன்டர்நெட். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன பைக் ரைட் போக போகிறோம். ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான், பெரிய ட்ரிப்லாம் இல்லை. எங்கே போக போகிறோன்னா கொல்லி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். கொல்லி ஹில்ஸ் அப்படின்னால என்ன ஸ்பெஷல்னால் ஒரு 70 ஹேர்பின் பென்ஸு ஃபுல்லாக கர்வ்ஸு, பைக்கர்ஸோட ஹேவன், அதுக்கப்புறம் வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று அழகாக இருக்கும். பட் இது தவிர கொல்லிமலையில் வந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொல்லிமலை சித்தர்கள் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னென்னு கண்டிப்பாக போய் பார்த்துருவோம். ட்ராவல் ஃபுல்லாக என் கூடயே வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் மார்னிங் இன்டர்நெட். ஸோ கிளம்பியாச்சு. கிளம்புறது நம்ம எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் குவார்ட்டர்ஸில் தான் நான் தங்கியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் கிளம்புறேன். இன்றைக்கி நான் தனியாக போகல, என் கூட ஒரு கம்பெனி ஒருத்தர் இருக்கார். எஸ், யூ கெஸ்ட் இட். இதுக்கு முன்னாடி என் கூட ஒரு சில ட்ரிப்ஸ்லாம் வந்து பவல் கார்த்திகேயன் தான் இன்றைக்கி என் கூடயும் ட்ரிப்பில் வராரு. அஃப்கோர்ஸ் ஹி கம்ஸ் இன் அ செப்பரேட் பைக். ஸோ மார்னிங் 6 o'clock வந்து வெதர் வந்து செம்ம அழகாக இருக்குது. கேம்பஸை காலையில் இந்த மாதிரி எம்டியாக அப்படியே ஒரு மார்னிங் சன்லைட்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கொல்லிமலை வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை போயிருக்கேன். இங்கே வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கேன், மாசிலா வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கேன். உள்ளுக்குள்ள ட்ரெக்கிங்கில் எதுவும் போனதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா கொல்லிமலை வந்து அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் வழியாக போகாமல் பின்னாடி பக்கம் இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வழியில் போகலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கொல்லிமலையில் வந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நிறைய வந்து சித்தர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் ஒரு சில தியரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ்லாம் வந்துட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். லோக்கல் பீப்புள் யார்கிட்ட பேசணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இன்றைக்கி நம்ம கிளம்பியிருக்கோம். ஸோ பார்ப்போம். நம்ம எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறது கிடையாது, பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கொல்லிமலைக்கு போய்டும். இது பின்னாடி பக்கம் போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து யூஸ்வல் ரூட் முசிறி நாமக்கல் போய் கொல்லிமலை போகாமல் இங்கேருந்து வேறு ரூட்டில் போகணும். விசாரிச்சு தான் போகணும். அண்ணா ஒரு நிமிஷம். கொல்லிமலை போகிறது துறையூர் போய் போகலாம்ல? சரி ரைட். இதுதானே ஷார்ட்டு? ரைட்ண்ணா தான். இப்போ இந்த அண்ணா சொன்ன வழியில் வந்து எனக்கு துறையூர் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் இருக்குது. ஏன்னா துறையூர் வந்து முன்ன பின்ன நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் தம்மம்பட்டின்னு ஒரு ஊர் சொன்னார், அப்புறம் ஆத்தூர்ன்ற ஒரு பேரும் சொன்னார். ஸோ எனிவே ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் துறையூர் போயிட்டு நம்ம வந்து கேட்டுக்கலாம். இந்த ரோடெலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு மாதிரி அன்டச்சாக இருக்கும். சைடில் கடை எதுவும் கிடையாது. ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ், ஃபுல்லாகவே வயல்வெளி, சின்ன சின்ன காடுகள் தான் வருது. இன்ஃபேக்ட் வந்து இங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் கூட இருக்குது. லைக் சின்ன சின்ன முயல், நரி, இந்த மாதிரி இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. பெரிய லெவலில் அனிமல்ஸ் எதுவும் இல்லை, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் போத் சைட்ஸ். பைக்கில் போகிறதோட ஒரு ஃபீலிங்கே இதுதாங்க. இதே ஸ்பேஸை வந்து நம்ம கார்லேயோ இல்லை பஸ்லேயோ போனாலோ ஒரு பெரிய ஒரு ஃபீல் வராது. பிகாஸ் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து விஷன் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். இங்கே வந்து பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைடு ஓப்பன் ஸ்பேஸ், சன்லைட் ஆன் யர் ஃபேஸ், விண்ட் ஆன் யர் ஃபேஸ், அஃப்கோர்ஸ் ஒரு செம்ம எஃபெக்ட் இது. ஓகே, செகண்ட் ஸ்டாப் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் துறையூர் கிட்ட வந்துட்டோம். துறையூர் கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டப்போ உப்பலியாபுரம் அப்படின்ற இடத்துலேருந்து லெஃப்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆத்தூர் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உப்பலியாபுரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஊர் மாதிரி தெரியுது. இங்கே நிப்பாட்டி அட்ரஸ் கேட்டுக்குவோம். கொல்லிமலை போகிறது. கொல்லிமலைங்களா? நேராக ஸ்ட்ரைட் இல்லை, மேலே மலைக்கு தானே? ஆமாம், நேராக ஸ்ட்ரைட். ஒரு எத்தனை கிலோமீட்டரா நம்ம? இது 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். ஆத்தூர்லாம் போகலாங்களா? வேண்டியதில்லை, முன்னாடியே தம்மம்பட்டிக்கு முன்னாடியே இருந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர் பாருங்க. சரி, 14 கிலோமீட்டரில் நீங்கள் லெஃப்ட் திரும்புகிற மாதிரி. அங்கே போய் கேட்டுங்க வாழப்படி கொம்பை எதுன்னு கேட்டுங்க. வாழப்படி கொம்பை போனீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக வாழப்படி கொம்பை சரிங்களா? அதில் கேட்டிங்கன்னா உள்ள வாழை கொம்புன்னு
தம்மம்பட்டின்னு ஒரு ஊர் சொல்கிறாங்க, வாழைக்கோம்புன்னு ஒரு ஊர் சொல்கிறாங்க, வாழைப்பாடி கோம்புன்றாங்க, அதுக்கப்புறம் முள்ளுக்குறிச்சி ரோடுன்றாங்க. இவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக குழப்பி விட்டாங்க. பட் எனிவே நம்ம போகிற ரூட்டு இந்த ரூட்டு தான், ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், அது வரையும் தெரிஞ்சுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்த ஸ்டாப்பிங்கில் நம்ம அட்ரஸ் கேட்டுக்கோம். வாழப்பாடி கொம்பை இந்த பேரை முதல்ல சொன்னாங்க, ஆனால் இன்னொன்று சொன்னாங்க, அதான் மறந்துட்டோமே. ரோடு சரி இருக்காது, உங்கள் வண்டிலாம் தாங்காது, நேராக தம்மம்பட்டி போய் அங்கேருந்து முள்ளுக்குறிச்சி ரோட்டில் போங்கன்னு சொன்னாங்களே. அவசரப்பட்டு ரெண்டாவது சொன்ன ஆளை கேட்டு வந்துட்டோமே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இந்த வாழப்பாடி கொம்பை ரோடு தான். இந்த ரோடை பார்த்தோன்னே எனக்கு டவுட்டு தான். இப்போ திருப்பி 230 பாட்டி கேட்டேன். ரோடு ஆக்சுவலி கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. 20-30க்கு மேலே போக முடியல, தடப்படுன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. பைக்கும் கூட சேர்ந்து நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். கேமரா வேறு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, அப்படியே அங்கேயே இங்கேயே விழுந்துட்டுருக்கு. என் வண்டி கூட தாங்கிடுங்க. பின்னாடி ஒருத்தர் வராரு, பவல் கார்த்திக்கு. எப்போ அவர் வச்சிருக்கிற சூப்பர் பைக்கு, கிரவுண்ட் கிளியரன்ஸும் கிடையாது, சஸ்பென்ஷனும் கிடையாது. அதனால திட்டி தீக்க போகிறான்னு இப்போ. சரி, டோட்டல் கன்ஃபியூஷன். சரி பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வந்தோம். இந்த ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணோமே, வாழைக்கொம்பை ரோட். நெக்ஸ்ட் டைம் யாருமே இந்த பக்கம் பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா வாழப்பாடி கொம்பை ரூட்டில் வந்துடாதீங்க. திஸ் லுக்ஸ் வெரி பேட். ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த ரோடு இங்கேருந்து கொல்லிமலை வரை இப்படியே இருந்துட்டு என்ன பண்ணுறது? ஐயோயோ, சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். வியூவில் ஆனால் நல்லா தாங்க இருக்குது. 2 பக்கம் நல்லா வயல்வெளி, தென்னந்தோப்பு, தூரத்தில் பார்த்தா அப்படியே மலை தெரியுது. அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது. ஆனால் பவுல் கார்த்திக் திட்டுவாரே. ஓகே, பாசிட்டிவ். Hope for the best, but also prepare for the worst. பரவாயில்லைங்க, ரோடு சரியில்லைன்னா திரும்பிடும். பின்னாடி ஒரு மனுஷன் வந்துட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக இப்போ ஆளை காணும். ஒரு ஓரமாக நிப்பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா அதுக்கு வேறு அந்த திட்டுவார். அப்பாடி, அதனால வந்துட்டார். இப்போ பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம நினச்ச அளவுக்கு ரோடு மோசமாக இல்லை. பாசிட்டிவ்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, ரோடு மாறிடுச்சு. ரோடு நல்லா இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் ரொம்ப சிங்கிள் ரோடாக இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்தால் கூட நம்ம நிப்பாட்டி அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது, நிப்பாட்டி கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே திஸ் லுக்ஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல். எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மூடு வந்து இது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஹேர்பின் பென்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன மலையாக ஏறி இறங்குது. இது வந்து நம்ம எப்படின்னா, அந்த கொடைக்கானல் ரூட்டில் இன்டீரியரில் எங்கேயாவது நம்ம சின்ன குட்டி ஃபாரஸ்ட்டு சுற்றி வில்லேஜ்லாம் இருக்கும்ல, அங்கே போகிற மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு ஃபீலுங்க. திருச்சி பக்கத்தில் கொல்லிமலைக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிரைவிங் ஸ்பாட் இருக்குன்றது எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. எப்போயுமே கொல்லிமலை வரும்போது அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் ரோட்லேயே தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு வழியாக நம்ம வந்து கொல்லிமலைக்கு வந்தாச்சு. கொல்லிமலையில் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே என்ட்ரு ஆகணும்னா, இந்த ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அரப்பள்ளீஸ்வரர் கோயில் பார்க்கிங்கிட்டே நம்ம வந்துட்டோம். எஸ், இப்போ இதுதான் டாஸ்க்கு. இங்கேருந்து இறங்கணும் அப்படின்னா 1000 படி இருக்குது. இது ட்ரோன் ஷாட்டு, நம்மளது இல்லை. சென்னை ஹைக்கர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1000 படி இறங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. நான் இன்ஃபேக்ட் மனசில் வச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம இறங்கும்போது ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், இறங்குறது தானே பெருசாக எஃபர்ட் இருக்காதுன்ட்டு. ஆனால் இறங்கும்போது நிஜமாக தொடலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது எனக்கு மட்டும் தான் நடுக்குதான்னு ஆக்சுவலி கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் சுற்றி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுப்போது, இல்லைங்க எனக்கும் நடுக்குது அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. இது இறங்குறதுக்கே ரெஸ்ட் எடுத்து தான் இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த வியூ ஆஃப் கொல்லிமலை வாட்டர் ஃபால்ஸ், தட் இஸ் ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ். பா செம்மல்ல. வீடியோவில் பார்க்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க, நேரில் வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது.
அன்டச்ட் வாட்டர் ஃபால்ஸில் ஒன் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி வெரி பிக். இப்போ கூட தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா அடி தண்ணி கொட்டுன்னு கொட்டும். அப்படியே அந்த சாரல் அடிக்கும் பாருங்கள், படியில் இறங்கி வரும்போது சாரல் அடிக்கும். எனக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸில் பிடிச்சது என்னென்னா, கூட்டம் பெருசாக இருக்காது. இருப்பாங்க ஒரு 30-40 பேர் தான் இருப்பாங்க. எல்லாமே அந்த ஒரு 20 to 40 ஏஜ்குள்ளே தான் இருப்பாங்க. நிறைய பேர் ஃபேமிலி ரொம்ப குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. பிகாஸ் அந்த 1000 ஸ்டெப்ஸ் இறங்கி ஏறணும். வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சிட்டோங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு. வாட்டர் ஃபால்ஸில் போய் விளையாடிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி Insta360 கேமரா வந்து நம்மளை பழி வாங்கிடுச்சு. சார்ஜ் கம்மியாகிடுச்சு. ஆக்சுவலி கேமரா குறை சொல்லக்கூடாது, நான் தான் அதுக்கு சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ க்ளோஸாக எடுத்த ஃபுட்டேஜ் எதுவும் காட்ட முடியல. இந்த ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைக்கர்ஸோட ட்ரோன் ஷாட்ஸ் தான். இந்த சேனல் போய் ஃபாலோ பண்ணுங்க guys, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி சென்னை ஹைக்கர்ஸ் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஓகே, குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐயோ 1000 படி ஏறணுமான்னு இருந்துச்சு. ஹாய், கொல்லிமலையில் இறங்கி போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா அதுவே ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது. தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஒரு வேளை கீழே போய் குளிச்சாச்சு, அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ திருப்பி ஏறுறது செம கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் MBBS பண்ணும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள நான் பார்க்குறேன். ஹாய் சொல்லுங்கண்ணா. கார்த்தினா, உங்கள் பேர்? ஹாய் ஸ்ரீனிவாசன். ஹாய் ப்ரோ. ஓகே, லைவ் வித் டியேகோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள், லைவ் வித் டியேகோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன். அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து 2 பசங்க வந்துருந்தாங்க. தேர் ஆக்சுவலி வெரி யங், 23-24 வயசு தான், சிதம்பரம் பசங்க. ஸோ கார்த்தினா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் MBBS பண்ணிகிட்டு இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்படி எனக்கு தெரியும். அவருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என் ஏஜ் தான், ஆனால் பார்க்குறது ஆக்சுவலி ரொம்ப யங்காக ஃபிட்டாக இருக்கார். இந்த பசங்களை மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ட்ராவல் மோடே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. மூட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வரும்போது ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லோக்கல் ஸ்டெப் பேசணும், கொல்லிமலை சித்தர்கள், இந்த மிஸ்ட்ரிஸ்லாம் இன்றைக்கி அன்ட்ராவல் பண்ணுன்ற மூடில் வந்தேன். பட் இந்த பசங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அப்படியே ஒரு வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. 1000 படி ஏறது நான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஸ் லாங் அஸ் தேர் இஸ் குட் கம்பெனினோ கஷ்டமே தெரியலங்க. அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அப்படியே பேசிக்கிட்டே ஜோக் அடிச்சுட்டு அப்படியே கம்பெனியோடு ஏறும்போது இன் நோ டைம் வி கிளைம்ட் கொல்லிமலை. இது முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டது வந்து ஆர்விஆர் ரிசார்ட். இந்த ஆர்விஆர் ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து ஒரு அந்த ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்கும். இது ஆக்சுவலி பைக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட். ஏன்னா அருண் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்வியஸ்லி தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பைக்கர்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே அப்படியே எல்லோரும் வந்து உட்காந்து விளாக் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ரிசார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி வாஸ் குட். ஓகே, நம்மளுக்கு வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்தாலே போதும் ட்ராவல் பண்ணும்போது. இது முடிச்சுட்டு அடுத்து 2 ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்களை கூப்பிட்டு போனேன். ஏன்னா நான் தானே சீனியர், கொல்லிமலை நிறையா வந்திருக்கேன்ல. ஸோ சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சிறுமலை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வழி தெரியாது. நான் வந்து சிறுமலை வியூ பாயிண்ட்டுக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டு வழி கேட்டு நிப்பாட்டி கைட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். இந்த சிறுமலை வியூ பாயிண்ட்ன்றது வந்து 2-3 தடவை கொல்லிமலை வந்து ஃபாரஸ்ட் அஃபீஷியல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி லக்கிலி வேறு ஒரு லோக்கல்கிட்ட கேட்கும்போது கரெக்டாக வழி சொல்லி கூட்டாந்து விட்டாங்க. சிறுமலை வியூ பாயிண்ட்னா என்ன, இங்கேருந்து சிறுமலை தெரியுமாலாம் இன்னமும் யோசித்தோம். ஆனால் சிறுமலைக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, சிறுமலை எங்கேயோ திண்டுக்கல் கிட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் சொல்கிறாங்க அது பேர் தாங்க அப்படி, அங்கேருந்து சிறுமலைலாம் தெரியாது, அங்கேருந்து ஆகாயகங்கை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். என்ன கேட்டா எங்கள் அண்ணன் கேட்டாப்ல கால் நடுக்குதா எனக்கு நடக்குதுன்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கு, ஆனா அழகா இருக்குங்க. ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. சரி வாங்க மேல போலாமா?
இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இல்லை ஃபோர்ட் கொச்சி பாய்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்களா குணா கேவில், அதே மாதிரி நம்ம ஊரில் எந்த லேண்ட்மார்க் வந்தாலும் நம்ம பசங்க எழுதி வச்சுருக்காங்க காதல் கவிதை எல்லாம். இன்னும் மேலே போகலாம் போலயே. உள்ள ஃபுல்லாக ரூஃப் முதற்கொண்டு எழுதி வச்சுருக்காங்க பேர். இங்கே ஒரு சுற்றுவோம். இந்த மாதிரி எழுதுறது சரியா தப்பா என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க guys. பைக் வந்து இங்கேருந்து பார்க்குறது நல்லா தான் இருக்குது. காரு பைக்லாம் வரும்போது எடுத்துக்கலாம். இது பார்த்தா சின்னதா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா வந்துட்டே இருக்கு. எங்க ஃபால்ஸ் தெரியும்? நாங்க ஃபால்ஸ் ரோடு தான் தெரியும். வாவ், இங்க இருந்து வீடியோ எடுத்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த வியூ வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. இது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மிஸ்டும் இருக்குது, ப்ளஸ் சன்லைட் இருக்கிறதுனால பெருசாக தெரில. பட் கிளியரான ஒரு டேயில் இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வராது. இது மாதிரி ஒரு இடத்துல நிற்கும் போது தாங்க தெரியுது இந்த உலகத்தில் வந்து நம்ம எவ்வளோ சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு. இதுக்கு அடுத்து சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வியூ பாயிண்ட் இப்போ நம்ம போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் தான் அவங்களை கூட்டிகிட்டு போனோம். போகிற வழி ஆக்சுவலி சூப்பராக இருந்ததுங்க. இந்த சிறுமலை வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். போகிற வழி ஃபுல்லாக மரங்களாக இருந்தது, அவ்வளோ க்ரீனரியாக இருந்தது. அப்படியே சன்செட்டுக்கு ஆரம்பிச்சதுங்க. சன்செட் வந்து ஒரு 4 o'clockன்னு நினைக்கிற அந்த டைமு. அப்படியே அந்த ட்ரீஸ் வழியாக அப்படியே அந்த லைட் லீக்காக வர்றது அப்படியே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுவும் அந்த அப்படியே ஒரு அழகான கர்வ்ஸ், சூப்பர். குட்டி பசங்க, பைக்கர் பாய்ஸ், ஃபியூச்சர் பைக் பாய்ஸ். என்னமோ தெரிலங்க, பசங்களுக்கும் பைக்குக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்னன்னு யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனி பாய், எனி கை சைல்ட்ஹுட்டில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம வந்து சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன டிக்கெட் கவுண்டர் இருக்குது, எடுத்துகிட்டு தான் நம்ம மேலே போனோம். யாருமே இல்லை, அது நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுவே பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுவே பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வியூ சூப்பராக இருக்குது. 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். அண்ட் இவங்க வந்து ரேண்டமாக நம்ம வந்து Insta 360யும் ஃபோனையும் தூக்கிட்டு வீடியோ எடுத்து சுற்றுறது பார்த்துட்டு யூடியூபரா வ்ளாகரான்னு கேட்டு அவங்களே இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்களே சேனல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் தேம். டிஏகோ, DIEGO. ஆக்சுவலாக அந்த டாக்டர், நான் வந்து பார்ட் டைம் ஹாபிங் தான். அப்படியே யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க நாலு பேர் பெரிய லைட்டான பண்றதுல பையன் போய் சொல்லணும்ல. டாக்டர் அப்ளிகேஷன் எல்லாரும் சேட்டடே. அவர் வந்து இன்ஜினியர், என்னோட ஃப்ரெண்ட். ஹாய்.
ஓகே தேங்க்யூ ப்ரோ. இப்போ என்ன மேட்டர்னா அங்கே 1000 படி மாதிரி இங்கே 600 படி. இது வந்து நான்சி, இவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராவலர். நம்ம வந்து ஃபால்ஸ்லேருந்து வெளில வரும்போது அவங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோ தூரம் போகணுமா? 4 படி. ஆக்சுவலாக 600 படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா போட்டு விட்டேன். அதையும் நம்பிட்டாங்க. ஆமாம் என் பின்னாடி வருது ஒரு 4 குரங்கு. நம்பிட்டாங்க. அப்படியே குரூப் என்ட்ரி ஆகும். கமான் கமான் நான்சி. நான் கரெக்ட்டா நில்ல, நான் குரூப் என்ட்ரி என்ன திடு போயிட்டு இருக்கீங்க ப்ரோ. பவர் வாங்க. குரூப் என்ட்ரி ஆகும். அதான் பயமா. 4 ஸ்கூல் பண்ண கார்ட் பண்ணி வச்சிருக்க. அவங்க ஏய் நில்லுங்கப்பா. நல்லா போவோம் இங்க இருந்து அப்படியே. அப்பதான் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போறது நல்லா இருக்கும். ஓ நான் எப்பவுமே இருட்டா தானே தெரியுமே. மொத்தத்துல எனக்கு அசிஸ்டண்டா ஏதோ ஒர்க் பண்ணிட்டதா? அப்பா இப்பெல்லாம் அந்த குட்டி போட்டு விளையாடுங்க. வாங்க அப்படியே மேலே போயிடுவோம். மேலே போயிடுமா? அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அங்கே போவோம். வாங்க வாங்க கமான் கமான் ஃபாஸ்ட். ஐயோ அங்கே போகலாம் வாங்க. இங்கே மேலே வாங்க. ஒரு மாதிரி மிஸ்டா இருக்கு பாருங்க. மிஸ்டா இல்லைன்னா சூப்பரா இருக்கும். ஊர்ல அப்படியே எல்லாரும் கேமராக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். இப்போ சாப்பிட வந்திருக்கோம். சரி பார்த்து பார்த்து இங்க வாணே. பழைய பில்டிங்கா இப்படி வந்துட்டேன். இப்படி பேச ஆரம்பிச்சு அப்படியே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சேனலுக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கும் அப்படியே வந்து ஃபாலோவர்ஸ் தேடிக்கிறது. பட் எனிவே தேர் ஆல் வெரி ஸ்வீட் பீப்புள். இது ஆக்சுவலி சுரேஷ், ஜெரின் அண்ட் சண்முகப்பிரியா நாமக்கல்ல ஒரு வெட்டிங்காக வந்திருந்தாங்க. அவங்க அப்படியே கொல்லிமலை சுற்றி பார்க்க வரும்போது யதார்த்தமாக நம்மளை மீட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ சப்போர்ட்டராக மாறிட்டாங்க. ஐ ஷுடன் கால் தம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ். தேர் ஸ்வீட் பீப்புள் சப்போர்ட்டிங் அஸ். இது ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் இதுவரை நிறைய ட்ராவல் பண்ண இடத்துல 2 வியூ பாயிண்ட் தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து இந்த சீக்கப்பாறை வியூ பாயிண்ட் அண்ட் இன்னொன்று வந்து பழனி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் ஃப்ரம் கொடைக்கானல். ஓகே சீஸ் பாய். ஓகே திரும்பி லைவ் வித் டியேகோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணாலும் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணியே ஆகணும். லைவ் வித் டியேகோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனும் சொல்ல முடியாது. ஏதோ மட்டும் சொல்லலாம். லைவ் வித் டியேகோ. திருப்பி முதல்ல 1 2 3 சொல்லுங்க. ஓகேவா? 1 2 3 லைவ் வித் டியேகோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Thank you guys. Thank you guys. Bye.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்மளோட ஒன் டே ட்ரிப் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நல்ல மூடு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ லோக்கல்ஸ்ட்டை பேசுகிறதுக்கோ மூடு வரல. பட் சரி, வி தாட் ஓகே, பவலும் வந்து இல்லை இன்னைக்குள்ளே நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகணும், நைட் நான் வந்து சென்னை போகணும் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சிட்டோம். பவலும் நானும் மட்டும் இப்போ இங்கேருந்து கொல்லிமலைலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். இது வந்து எந்த ரூட்னா அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் ரோடு. இங்கேருந்து நாமக்கல் போய் அங்கேருந்து முசிறி திருச்சி போகிற ரூட் இது. ஆக்சுவலி ஒரு பயங்கர ரிஸ்க்கான ரோடுங்க இது. இந்த 70 ஹேர்பின் பென்ஸில் வராங்க, தயவு செஞ்சு செகண்ட் கேர் தேர்ட் கேருக்கு மேலே போடாதீங்க. 70 ஹேர்பின் பென்ஸ் யூஸ்வலி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பின்னாடி வழியாக ஏறி இப்போ இந்த பக்கம் இறங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால 70லேருந்து ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டாக கவுண்ட் பண்ணி கீழே இறங்கணும். இதுதான் ஏரியல் வியூ. இதுவும் நம்மளோட ட்ரோன் ஷாட் கிடையாது, யூடியூப்லேருந்து சுட்டது தான். பட் இந்த கிளிப் வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்ற ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி சென்னை ஹைக்கர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கிளிப் நம்ம வந்து வாங்கியிருந்தோம், அவங்களோட லிங்க்கை நான் கீழே போடுறேன். பைக் ஓட்டுறது ஒரு சுகம், அதுவும் இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து வளைஞ்சு ஓட்டுறது தனி சுகம்தான். மோட்டோ ஜிபி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்குன்னு மோட்டோ ஜிபி அளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. அப்படியே சன்லைட்டை துரத்திட்டே ஓடுற மாதிரி இருந்ததுங்க. சூரியனை துரத்திட்டே ஓடுற மாதிரி இருந்தது. நம்ம கீழே இறங்க சூரியனும் அப்படியே இறங்கிட்டே இருந்துச்சு, சன்னும் செட் ஆகிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்பாட்டாக பார்த்து நிப்பாட்டணும்னு தோணுச்சு. சன்லைட் போகிறதுக்குள்ளே நல்ல ஸ்பாட்டை தேடி பிடிச்சி அங்கே நிப்பாட்டி ஒரு 4 வீடியோ எடுத்துடணும், 4 ஃபோட்டோ எடுத்துடணும். கொல்லிமலை 70 ஹேர்பின் பென்ஸில் வந்து நீங்கள் வந்து பைக்கில் வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஹேர்பின் பெண்ட் நம்பர் உங்களுக்கு பிடிக்கும், எங்கே நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லோக்கல்ஸ் இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு போகும்போது அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஒன்றே ஒன்று தான், சே நம்ம ஒர்க்கும் வீடும் இங்கே பக்கத்தில் எங்கே வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். டெய்லி வளைஞ்சு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். எஸ், ஐ ஃபவுண்ட் த ரைட் ஸ்பாட். செம்ம அழகாக இருந்ததுங்க. எவ்வளோ அழகாக இருக்கு, செம்ம இல்லை? I was just completely mesmerized. அந்த லைட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்ததுங்க. இவர் பண்ணுற அநியாயம் இருக்கு. ஒரு அநியாயம் பண்ணுவாருங்க, கேட்டால் பைக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வர்னு வாரு. ஏதோ நான் இருக்கிறதுனால அவருக்கு நல்ல ஃபோட்டோஸாக சிக்குது. அவரை வச்சு அவருக்கு ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்து என்ன ஃபோட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுதுங்க. பட் எனிவேஸ் அப்ரிஷியேட் பண்ணோம், நல்லா தான் இருக்குது அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம். ரோட்டோரமாக ஜாலியாக நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சும்மா விடுவோம்.
ஆல்மோஸ்ட் மலையிலேருந்து கீழே இறங்கும்போது நல்லா இருட்டிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பெரிய மலை ஏறிட்டு திரும்பி இறங்கும்போது அப்படியே ஒரு ப்ளூஸ் வருங்க, ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் மலையில் வந்து நம்ம ஸ்பீடாக ஓட்ட முடியாது, ஒரு 40-50க்கு மேலே ஓட்டவே முடியாது. ஸோ ஃப்ளாட்ஸை பார்த்தோன்னா அதில் ஒரு சந்தோஷம், ஓகே இன்னும் கொஞ்சம் முறுக்கி ஓட்டலாம் அப்படின்ட்டு. இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் பைக்கர்ஸ். ஒரு 2 இன்டர்செப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிமாலயன் 411. இவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. இப்போ காமிச்சிட்டு இருக்க பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பாரில் ஆரம்பிச்சு, கிரிப்ஸில் ஆரம்பிச்சு, லைட்ஸில் ஆரம்பிச்சு, சைலன்சர் முதற்கொண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் முதற்கொண்டு பக்காவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. EMC air filter, roll-on sprocket, power-age full system exhaust. இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, ஆரி பைக்கர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். This flasher is also custom. Let me get a 360 of this. Completely integrated. But there's no lights. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் பைக்ஸ்னாலே வேற ஒரு ஃபீல் தாங்க. But okay, something will be there now. ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. So you guys stayed here or was it one day? No, just one day. How long does it take from there? Take around 7 to 8 hours. 7 to 8 hours. Depends on power age only, but only from Bangalore we came to Salem in around exhaust 2.5 hours. And then again we were stopping. That road is really good, man. Bangalore. Till Salem. ராயல் என்ஃபீல்ட் சவுண்டை பார்த்தீங்களா, மாடிஃபைட் எக்ஸாஸ்ட் ஆக்சுவலி. That was nice. This is with the header. Mine is just thing. That was really nice, bro. What about the shops in Bangalore? They don't ask you, huh? I don't take it in the city. This is only purely highway. If you take it in the city, 2K fine. On the spot. But if you use it, really. because of many places they charged me, they stopped me, so they go from I just go back to my ஸோ அவ்வளோதான், ட்ரிப் முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் இது லாஸ்ட் மினிட் பிளான் தான். சாட்டர்டே நைட்டு திடீர்னு பவல் ஃபோன் பண்ணி, ப்ரோ நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கொல்லிமலை போகலான்னு சொன்னார். எனிவே இட் வாஸ் a wonderful trip. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you in the next trip. Bye.